டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருந்தா இருக்கக்கூடிய முதல் சிம்டம் என்ன தெரியும்னா, அதிகமான தலைமுடி உதிர்தல். தலைமுடி உதிர்தல் அப்படின்ற இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்? ரொம்ப சிம்பிளா இதை எப்படிங்க சமாளிக்கலாம்? நான் டயட்லயே இதை கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் நான் ட்ரை பண்றேன். அப்போ ஃப்ரூட்ஸ், எந்த பழங்கள் சாப்பிட்டா நம்ம தலைமுடிக்கு நல்லது? பேசிக்காவே அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்துல உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கணும். அதாவது உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீர்ச்சத்து குறையாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். உடல் சூடோட சேர்த்து நமக்கு அஜீரண பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஈஸியா டைஜஷன் ஆகணும். சாப்பிட்ற ஃபுட் வெயிட் கெயின் ஆகக்கூடாது. ஒபிசிட்டி அந்த பிரச்சனை வரக்கூடாது. அப்போ இதற்கு பழங்கள் ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான பழங்கள் சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து தலைமுடி வளர்ச்சிக்கு நமக்கு உதவி செய்யும்? எப்பவுமே நம்மளுடைய கண்ணோட்டம் என்னன்னா ஹேர் ஆயில் தான் நம்ம நினைப்போம். ஹேர் ஆயில் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி செய்தாலும் நமக்கு உடலுக்கு உள்ளிருந்து நமக்கு ஸ்ட்ராங்கா தர்றதுக்கான வழிமுறைகள் என்னன்னா உணவு முறைகள் தான். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம உணவு சாப்பிடும்போது ஹேர் குரோத் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சரி, என்னென்ன பழங்கள் நம்ம சாப்பிடலாம்? பழங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பர்டிகுலரா டைம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்கள் சாப்பிடுவதற்கு காலை நேரம் ரொம்ப சிறந்தது. அதை விட்டோம்னா மாலை நேரம் ஒரு 3 to 6 மணி, இந்த டைம் மாலை நேரம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தலைமுடி வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த தலைமுடி வளர்ச்சிக்கு என்ன பழங்கள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டா ஈஸியா ஹேர் க்ரோத் இருக்கும், முடி நல்லா கருமையாக இருக்கும், வெண்மை நிற முடி வராமல் இருக்கும், ஹேர் ரொம்ப ட்ரை இல்லாம, அதாவது வறண்ட கூந்தல் இல்லாம ஷைனிங்கா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ பேசிக்கா நம்ம தினமும் காலையில பப்பாளி ரொம்ப சிறந்தது. ஆனா அந்த பப்பாளி அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான சத்துக்கள். மற்ற பழங்களை ஒப்பிடும்போது பப்பாளியில் அதிக சத்துக்கள் நமக்கு இருக்கு. விதையுள்ள பப்பாளியை வாங்கிக்கோங்க. இதை தினமும் காலையில ஒரு 2 பீஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வாரம் ஒரு முறையாவது பப்பாளியை நல்லா மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தலைமுடியில பப்பாளி போடும்போது என்ன ஆகும்னா, அந்த குரோத் விட்டமின் ஏ, அதுல நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால விதைகள் இருந்தா விதைகளோடைய சேர்த்து அரைச்சு அதை தலையில அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவு சத்துக்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கு பப்பாளி மிக சிறந்த ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தினமுமே இல்லை வாரம் 3 நாளாவது ஒரு 2 பீஸ் நம்ம பப்பாளியை சாப்பிடும்போது கூந்தல் முடியோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப 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 சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. மாதுளை அப்படின்னு சொன்னாவே நமக்கே தெரியும், இரும்பு சத்து அதிகமா இருக்கு, கூந்தல் வளர்ச்சிக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூந்தல் வளர்ச்சிக்கு மிக சிறந்ததாக அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. இந்த மாதுளையும் நம்ம எப்படின்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லை ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல சுகரோ இல்லை மில்கோ ஆட் பண்ணாம அந்த சாறு மட்டும் எடுத்து குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா தலைமுடி வளர்ச்சிக்கு மாதுளை ரொம்ப 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 சிறந்தது. ஸோ வாரம் 2-3 முறையாவது மாதுளை சாறு நம்ம பருகுவது தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இந்த தர்பூசணி சொல்லலாம். தர்பூசணிய விதைகளோடு நம்ம இந்த சீசன்ல நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ தர்பூசணின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையுமே ஆக்டிவேட் செய்யக்கூடியது. செல்களோட வளர்ச்சிக்கும் நரம்பு தளர்ச்சி இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு தர்பூசணி பழங்கள் பயன்படுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா அதுல விதைகளோடய சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தர்பூசணி பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நீர் சத்து அதிகமா இருக்கா, உடல் வறட்சியை போக்கி
தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யறது முக்கியமானது இந்த தர்பூசணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுன்னு சொல்றது, சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது, இது ரொம்ப முக்கியமானது. தலைமுடி வளர்ச்சிக்கு விட்டமின் சி இதுல நிறைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய சாறு, சர்க்கரை சேர்க்காமல் இந்த சாறு நம்ம பயன்படுத்தணும். இப்போ இதை பயன்படுத்தும் போது கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம உரிச்சு அது ஃப்ரூட்டை வந்து அப்படியே சாப்பிடும்போது நம்ம உடல்ல நிறைய நற்குணங்கள், பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக அவகடா. இந்த அவகடா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட். ஸோ பட்டர் ஃப்ரூட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. முடி வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இதை நம்ம ஹேர் மாஸ்காவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து நம்ம வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு அப்பப்போ சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வாரத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சீத்தாப்பழம். ஸோ இந்த சீத்தாப்பழம் வந்து முள் சீத்தாலாம் நம்ம சொல்லுவோம். இந்த முள் சீத்தால இருக்கக்கூடிய சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல தேவையற்ற கழிவுகள், புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த முள் சீத்தால இருக்கு. இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டாலே நம்ம உடலுக்கு தேவையான மொத்த சக்திகளும் கிடைக்கும். முக்கியமாக தலைமுடி பிரச்சனைக்கும், சீக்கிரமா கிரே ஹேர் வருதுங்க, தலைமுடி வந்து நரைச்சி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து சாப்பிடலாம். அடுத்து நம்மளுடைய செல்லமா நம்ம எல்லோருமே சாப்பிடக்கூடியது, எல்லார் வீட்லயும் நிறைய இந்த மரங்கள் இருக்கும். இது இல்லாத ஒரு கிராமப்புறங்கள்ல நிறைய இந்த மரங்கள் வீட்லயே வச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கொய்யா, அதுவும் நாட்டு கொய்யா, உள்ள வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கும். அதை விதைகளோட சேர்த்து சாப்பிடுங்க. நம்ம கூந்தலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஏற்ற ஒரு கனி அப்படின்னு சொன்னா கொய்யா வந்து சாப்பிடலாம். ஸோ இத்தனை பழங்களும் நம்ம ஏதாவது ஒன்று தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தலைமுடிக்கு மட்டும் இல்லை, நம்ம கண்களுக்கும் சரி. எப்பவுமே நம்ம தலைமுடிக்குன்னு ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா அதுல மொத்தமா பார்த்தோம்னா இரும்பு சத்து இருக்கும், கால்சியம் இருக்கும், ஜிங்க், மெக்னீசியம். இது எல்லாமே கண்கள், நரம்புகள், எலும்புகள், நம்மளுடைய குடல் பகுதி எல்லாத்தையுமே வலிமைப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். இது எல்லாமே வலிமையாச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னா தலைமுடியும் உதிர்தல்ல இருந்து நிறுத்தி தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சர்க்கரை நோயாளிகள் எதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னா இதுல எதுவுமே கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். முக்கியமா இந்த பழங்கள் அப்படின்றது அளவோட சாப்பிட்டுக்கணும். ஜூஸ் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டுக்கலாம். இதற்கு அடுத்ததாக பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே தாராளமாக சாப்பிடலாம். முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதுல ஏதாவது நம்ம அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவகடோ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இருக்கு அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, இதனோடு சேர்ந்து மூலிகைகள் ஏதாவது சாப்பிட்டா என்னுடைய கூந்தல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குமா? ஹேர் ஆயில் சொல்லுங்க, எல்லாருமே கேட்குற விஷயம் ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலும் நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரி, இந்த தலைமுடி உதிர்தல் சரியாயிட்டு நமக்கு வந்து இது முடி கூந்தல் நல்லா வளர்றதுக்கு இது கூட சேர்த்து மூலிகைகள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தூதுவளை ரொம்ப முக்கியம், வல்லாரை ரொம்ப முக்கியம். ஸோ தூதுவளை, வல்லாரை, ஸோ ரெண்டுமே உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். அதே மாதிரி இந்த வல்லாரை, அருகம்புல் ரெண்டுமே அரைத்து அந்த கற்கத்தை தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சணும். சரிங்களா? இப்போ இதை வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி வடிகட்டி நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம உணவு முறையில என்னென்ன சாப்பிடணும், அதாவது என்ன பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள், இந்த எளிமையான சித்த மருத்துவ குறிப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது கூடவே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து இருக்கு. பேசிக்கா பார்த்தோம்னா மலைநெல்லி சூரணம். மலைநெல்லி சூரணம் நமக்கே தெரியும், நெல்லிக்காய்னா எல்லா ஹேர் ஆயிலையும் நெல்லிக்காய் இல்லாம இருக்காது. அதுவே மலைநெல்லி சூரணம் பயன்படுத்தும் போது இதுல மலைநெல்லியோடு என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா வாய்விடங்கம், சடாமாஞ்சில் இருக்கு, அக்ரஹாரம் இருக்கு, சதக்குப்பை, கோஷ்டம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான். இதை சாப்பிடும்போது தலையில வந்து ஃபங்கஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த மலைநெல்லி சூரணம் பயன்படுது. இதுவும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை தேனோடு சாப்பிடும்போது தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி.